அன்பு உறவுகளுக்கு வணக்கம். அன்பு மக்களே, நம்முடைய பாரம்பரியத்தில் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை, ஒரு ஆன்மீக காரியத்தை, ஆண்டவரோடு நம்ம இணைக்கின்ற ஒரு ஒருத்தல் முயற்சியை நம்ம தொலைத்து விட்டோம் என்றுதான் சொல்லணும். குறிப்பாக இந்த காணொலியை தயாரிக்கும் பொழுது, வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கும் பொழுது, ஆய்வுகளை மேற்கொள்ளும் பொழுது, உண்மையிலேயே நம்ம இன்னைக்கு செய்கின்ற நோன்புலாம் ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது போலதான் எனக்கு தோன்றியது. வாங்க, முழுமையான வரலாற்றை, நோன்பு ஒவ்வொரு காலத்திலும் எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்று 40 நாள் இல்லைங்க, வெறும் 2 நாள் தான். ஒன்னு ஆஸ் வெனஸ்டே சாம்பல் புதன், இன்னொன்னு பெரிய வெள்ளி. இந்த 2 நாட்களில் மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நோன்பு இருக்கிறோம். அப்ப நம்முடைய முன்னோர்கள்லாம் குறிப்பாக முதல் நூற்றாண்டுலாம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஏன் இப்படி மாறியது அப்படிங்கறதெல்லாம் கடைசியில நம்ம பேசுவோம். அதனால காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அன்பு மக்களே, நம்முடைய காணொலிக்கு முதல் முறையாக வாரீங்க அப்படின்னா நம்முடைய ஃபாதர் வளனரசு அப்படிங்கிற இந்த வலையொலி பக்கத்தை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய காரியங்கள் உங்களை ஆன்மீக பாதையில வழிநடத்த இந்த காணொலி, இந்த வலையொலி பக்கம் உங்களுக்கு தொடர்ந்து உதவும். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா இப்பவே லைக்க போட்டுருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். அன்பு மக்களே, ஏற்கனவே இந்த தவக்காலத்தில் நோன்பை குறித்து தெளிவாக ஒரு காணொலி நம்ம போட்டுட்டோம். யாரெல்லாம் இருக்கணும், எத்தனை வயதுக்கு உட்பட்டவர்கள் இருக்கணும், எந்தெந்த நாட்கள் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே தவக்காலத்தினுடைய தொடக்கத்திலே நம்ம ஒரு காணொலியை வெளியிட்டு விட்டோம். இப்ப இந்த காணொலியில மிக முக்கியமாக எப்படி தொடக்க கால கிறிஸ்தவர்கள், குறிப்பாக அப்போஸ்தலர்கள் காலத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள் எவ்வாறெல்லாம் நோன்பு இருந்தார்கள் அப்படிங்கறத குறித்து நம்ம முதல்ல பார்க்கணும். ஃபாதர், இதெல்லாம் எப்படி ஃபாதர் பார்க்க முடியும்? அதற்கு ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னா கண்டிப்பா ஆதாரம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கத்தோலிக்க திருவையை பொறுத்தவரையில எல்லாமே ஹிஸ்டாரிக்கலா இருக்கும். எப்படி விவிலியம் ஒரு புறமோ அதே போல மறுபுறம் நமக்கு மரபும் முக்கியம், அதாவது வரலாறு முக்கியம் அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் பல இடங்களில் நம்ம தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த கத்தோலிக்க திருவையில கண்டிப்பா முதல் நூற்றாண்டுகள்ல என்ன நடந்தது அப்படிங்கறதை குறித்து மிக தெளிவாக எழுதி வைக்கப்பட்டிருந்த புத்தகங்கள் இன்று வரைக்கும் நமக்கு இருக்கின்றன. மிக முக்கியமான ஒரு புத்தகமாக கருதப்படுவது டிடாக்கே, தி டீச்சிங் புக் ஆஃப் தி அப்போஸ்தலர்ஸ், அப்போஸ்தலர்களினுடைய ஒரு புத்தகம், அவர்கள் எழுதிய புத்தகம் என்று நம்பப்படக்கூடிய ஒரு புத்தகம் இன்று வரைக்கும் நம்முடைய மத்தியில இருக்கின்றது. இதனுடைய காலம் எப்பொழுது என்று நீங்க பார்த்தீங்கன்னா 70 130 வரைக்குமான அந்த காலத்தில் எழுதப்பட்ட புத்தகங்கள். அப்ப நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்வது அப்போஸ்தலர்கள் நேரடியாக எழுதியிருக்கலாம் அல்லது அவருடைய உடன் இருந்த சீடர்கள் இதை எழுதியிருக்கலாம் அப்படிங்கிறத மிக தெளிவாக கருதுகிறார்கள். இன்னும் மிக குறிப்பாக நம்ம இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, டாபிக் வேற மாதிரி போதோ இருந்தா உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்றேன். ஏன்னா எனக்கு இதெல்லாம் புதுசா தான் இருந்து கண்டிப்பா மக்களுக்கு இது புதிதாக இருக்கும் அப்படிங்கறதுனால நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்ப இந்த புத்தகத்தை தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஏறக்குறைய புதிய ஏற்பாடோடு ஒட்டியே பார்த்தார்கள். அதெல்லாம் பைபிளோட சேர்க்கப்படல. ஆனாலும் ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழணும், எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் இந்த புத்தகம் மிக தெளிவாக எழுதியிருப்பதாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அன்பர்களே, இந்த புத்தகத்துல மிக தெளிவாக ஃபாஸ்டிங்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் என்ன சொல்கிறது என்றால் 2 நாட்கள் தான் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஃபாஸ்டிங் இருந்திருக்காங்க. ஒன்று புதன்கிழமை, இன்னொன்னு வெள்ளிக்கிழமை. ஆனா 40 நாட்களில் வரக்கூடியது இல்லையா அப்படின்னா இல்ல, வருடம் முழுவதுமே புதன் மற்றும் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங்ல இருந்திருக்காங்க. இப்ப நம்ம வருஷத்துக்கு 2 நாள் தான் இருக்கிறோம், ஒரு புதன் ஒரு வெள்ளி இல்லையா? ஆனா அந்த காலத்துல இவர்கள் வருடம் முழுவதும் இருந்த புதன், வருடம் முழுவதும் வரக்கூடிய வெள்ளி. அது ஏன் ஃபாதர்? வெள்ளிக்கிழமை நமக்கு தெரியுது, அது ஆண்டவர் இறந்த நாள் அப்படிங்கிறது. அப்ப புதன்கிழமை ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். கண்டிப்பா தெரியும் உங்களுக்கும். கொஞ்சம் யோசித்து பார்த்தா சொல்லிடுவீங்க. ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யூதாசு பிட்ரை காட்டி கொடுக்க ஒப்புக்கொண்ட நாள். யூதாசு இயேசுவை காட்டி கொடுக்க ஒப்புக்கொண்ட நாள். அதன் பிறகுதான் வியாழக்கிழமை லாஸ்ட் சப்பர் நடக்கிறது. அப்ப அதற்கு முன்பாகவே அவன் திட்டம் போட்டு ஒத்துக்கொண்டு ஆண்டவர்கிட்ட வராப்ல. அதனாலதான் அந்த புதன்கிழமை. அப்போ the betrayal of Jesus takes place on Wednesday அப்படிங்கிறதுனாலையும், வெள்ளிக்கிழமை இயேசு கிறிஸ்து இறந்தார் அப்படிங்கிறதுனாலையும் டிடாக்கே அப்படிங்கிற அந்த புத்தகம் மிக தெளிவாக அப்பொழுதே எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் முதல் நூற்றாண்டிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்து விண்ணகத்திற்கு போன பிறகு அப்போஸ்தலர்கள், அப்போஸ்தலருடைய சீடர்கள், சீடர்களோடு இருந்த மக்கள் எல்லோரும் இப்படியாக ஃபாஸ்டிங் இருந்தார்கள் அப்படிங்கறத நமக்கு மிக தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இதுல உங்களுக்கு என்ன ஒரு விடயத்தையும் நான் சேர்த்தே சொல்லலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது என்ன அப்படின்னா, அப்ப யூதர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படிங்கிற அந்த கேள்வி வரும். ஏன்னா நம்முடைய கிறிஸ்தவ மதம் யூத மதத்தில் இருந்து உருவானதுதான். தாய் மதம் யூதம் தான், அதிலிருந்து உருவானதுதான் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில நான் தெளிவா சொல்லியிருக்கேன், உங்க எல்லாருக்கும் அது தெரியும். அப்ப இந்த யூத மதத்துல வாரத்துல எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2 நாள். இதை நம்ம எங்க பார்க்கலாம்? நம்ம விவிலியத்துல பார்க்கலாம். குறிப்பாக லூக்கா நற்செய்தியில வரி தண்டு வரும் பரிசேயருக்குமான அந்த ஓமை ஆண்டவர் சொல்லும்போது சொல்வாரு, அந்த பரிசேயர் என்ன செய்வாராம்? வாரத்துக்கு 2 நாள் நோன்பு இருந்தாராம். அவர்கள் எந்த நாட்கள்ல நோன்பு இருந்தார்கள் தெரியுமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர்கள் யூதர்கள், குறிப்பாக பரிசேயர்கள் வாரத்தில் 2 நாள் நோன்பு இருந்தது. ஒன்று செவ்வாய்க்கிழமை, இன்னொன்னு வியாழக்கிழமை.
ஏன் இந்த செவ்வாய் வியாழன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் தேடி பார்க்கும் பொழுது ஒரு விடயம் தெளிவு பெற்றது. என்ன அப்படின்னா, செவ்வாயும் வியாழனும் இஸ்ராயல் மக்களை பொறுத்த வரையில அவர்களுக்கு மார்க்கெட்டே, அன்னைக்குதான் சந்தை நாட்கள்ல நிறைய பேர் கூடி வருவாங்க. பரிசேயர்கள் அவருடைய நோன்பை மக்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக எல்லோரையும் பார்க்கும்போது, அதனால ஆண்டவர் சொல்வார், உனக்கு நோன்பு இருக்குன்னு என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள போ, கதவை போட்டு உள்ளுக்கு உட்காந்து நோன்பு, தலையில என்ன வை, சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லுவார் இல்லையா? அப்ப இதெல்லாம் இதனுடைய பின்னணி அப்படிங்கிறத வரலாற்றை நம்ம பார்க்கும் பொழுது, படிக்கும் பொழுது, ஆய்வை செய்யும் பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதற்கு மக்களே, இந்த நாளில் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மிக தெளிவாக கிறிஸ்தவம் இருந்தது. அதே வேளையில நோன்பு என்பது ஆண்டவர் பின்பற்றியது, பைபிள்ல நிறைய பேர் பின்பற்றி இருக்கிறாங்க. அப்ப நம்மளும் கண்டிப்பா பின்பற்ற வேண்டும் என்பதை தொடக்க காலத்துல அப்போஸ்தலர்களுடைய டீச்சிங் அப்படிங்கிறது நமக்கு தெளிவுபடுத்துகிறது இந்த டிடாக்கே புத்தகம். இதற்கு அடுத்ததாக குறிப்பாக 2ஆம் நூற்றாண்டுல புனித எரேனியூஸ், இவர் இந்த நோன்பை குறித்து ஒரு சில விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். குறிப்பாக நான் சொன்னேன் இல்லையா, இந்த டிடாக்கே புத்தகம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்த எருசலேம், பாலஸ்தீன நாடுகளை சுற்றி கிறிஸ்தவர்கள் பரவி இருந்த இடத்தில் பயன்படுத்தப்பட்டன. இந்த மாதிரி அவர்கள் வழிமுறையில் பின்பற்றினார்கள் நோன்பை. ஆனா 2ஆம் நூற்றாண்டிலேயே உலகம் முழுவதும், குறிப்பாக ரோமை, யூரோப்பிய கண்டம், எல்லா இடத்துலையும் கிறிஸ்தவர்கள் பரவ ஆரம்பிக்கும். அதாவது ஆசியாவில இருந்து அப்படியே ஐரோப்பியா, அப்புறம் ஆப்பிரிக்கால கொஞ்சம் பகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அங்கும் இங்குமாக கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை வளர ஆரம்பிக்கிறது. அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு மாதிரியாக ஒவ்வொரு நாட்களில் நோன்பு இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அன்னைக்கு ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தலைமை அப்படிங்கிறது இல்ல. உங்களுக்கு அது புரியும் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்திருக்கும். அப்ப எரேனியூஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இடங்களுக்கு ஏற்றவாறு மக்கள் அங்கும் இங்குமாக நோன்பு இருந்தார்கள். ஒரு சிலர் வாரத்துக்கு 2 நாள் இருந்தாங்க, ஒரு சிலர் வருடம் முழுவதும், நம்ம ஏற்கனவே சொன்னது போல புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை அப்படிங்கறத தொடர்ந்து இருந்தாங்க. ஒரு சில பேர் ரொம்ப நாட்களா ஒரு முக்கியமான காரியத்திற்காக அவர்கள் நோன்பு இருந்தார்கள். ஏன்னா விவிலியத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஏற்கனவே கடந்த காணொலியில சொன்னது போல, ஏதாவது ஒரு காரியம் நடக்கணும் அல்லது ஒரு பாவத்திற்காக மனம் திரும்பணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் நோன்பு இருந்து ஜெபித்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் நூற்றாண்டுல புனித எரோனியூஸ் அதை மிக தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறார். இதன் பிறகு அங்கும் இங்குமாக பாலைவனத்துக்கு போய் துறவிகள் தங்களுடைய சபைகளை ஆரம்பிக்கிறார்கள். சபைகள்லாம் குழுக்கள், அவருடைய தலைமையில கொஞ்சம் பேர் ஆரம்பிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வனத்தந்தோனியார், புனித ஆசீர்வாதப்பர் பெனடிக்ட், இப்படின்னு சொல்லி நிறைய பேரை பார்க்கிறோம். குறிப்பாக இந்த 3ஆவது நூற்றாண்டு, 2ல இருந்து 3ஆவது நூற்றாண்டுக்குள்ள அப்ப ஒரு நோன்பு உருவாகிறது, பிளாக் ஃபாஸ்ட், கருப்பு நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா கருப்பு நோன்பு அப்படின்னு சொல்லி அதை தேடும் பொழுது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்து, என்ன அப்படின்னா இவர்கள் மாலை சூரியன் மறையும் வரை நோன்பு இருக்கிறார்கள். மிக சிறப்பாக அந்த நாட்களில் நீர் கூட அருந்தாமல் இவர்கள் நோன்பு இருந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதனை தொடர்ந்து அப்படியே அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம், இதெல்லாம் எப்படி டிடாக்கே அப்படிங்கிறது முதல் நூற்றாண்டுல வருது, அதே போல அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது 3ஆவது 4ஆவது நூற்றாண்டுல எப்படி எல்லாம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள், என்னென்ன விதத்தில் அவர்கள் வாழ்ந்தார்கள், ஜெபித்தார்கள், யாரை பின்பற்றினார்கள், அவர்களுக்குள் எப்படி இந்த திருச்சபை வளர்ந்தது, என்ன விதமான ஒழுங்குகள் இருந்தன அப்படிங்கிற எல்லாவற்றையும் மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கிற புத்தகம். அப்ப இந்த அப்போஸ்டலிக் கான்ஸ்டிடியூஷன்ல என்ன சொல்லுது அப்படின்னா, நோன்பு இருக்கும் பொழுது இவர்கள் இறைச்சி தவிர்த்திருக்கிறார்கள், பால் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான முட்டை, மீன் எல்லாவற்றையும் இவர்கள் தவிர்த்திருக்கிறார்கள். காலையில இருந்து இவர்கள் வேற எதுவுமே சாப்பிடாம மாலையில தான் அவர்கள் சாப்பிட்டு இருக்கிறாங்க. மிக குறிப்பாக ஒருவேளை ரொம்ப பசி அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மூலிகை, கீரைகள், ரொட்டி, காய்ந்த ரொட்டி, அதை தண்ணீர்ல முக்கி இப்படிதான் சாப்பிட்டதாக வரலாறு மிக தெளிவாக எழுதி வைத்திருக்கின்றது. அதன் பிறகு கான்ஸ்டான்டைன் அப்படிங்கிற அந்த பேரரசர், அதாவது ரோமையை ஆண்ட மன்னன், கிறித்தவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ரோமையர்கள் எங்கெல்லாம் அவர்கள் ஆட்சி புரிந்தார்களோ அங்கெல்லாம் கிறித்தவம் ஒரு அலுவல் ரிலீஜனாக, ஒரு அலுவல் மார்க்கமாக, மதமாக மாறுகிறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மீண்டும் அதை நான் சொல்றேன். அப்ப அதன் பிறகு நைசேயாவுல ஒரு கவுன்சில் நடக்குது. நான் ஏற்கனவே இந்த நைசேயா கவுன்சில் பத்தி பேசியிருக்கிறேன். நம்ம மக்கள் தொடர்ந்து நீங்க பின்பற்றிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நைசேயன் கவுன்சில்ல தான் நம்ம அப்பாஸ்டலிக் கிரீட், இன்னைக்கு நம்ம ஊர்களில் ஞாயிற்றுக்கிழமை விசுவாச பிரமாணம் சொல்லிட்டு இருக்கோம் பாருங்க, அப்பாஸ்டல்ஸ் கிரீட், நைசியன் கிரீட் அப்படி 2 உண்டு. அது எல்லாமே அந்த காலத்துல இருந்து நம்ம தொடர்ந்து பின்பற்றி கொண்டு இருக்கிறது தான். ஓகேவா? 2 கிரீட் உண்டு நமக்கு விசுவாச பிரமாணம், ஒன்னு நைசேயன் கிரீட், இன்னொன்னு அப்பாஸ்டலிக் கிரீட். அதை பத்தி நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம். அப்ப அந்த காலத்துல அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இந்த விசுவாச பிரமாணம் 325ல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப அந்த நேரத்துல லெண்ட் அப்படிங்கிற ஒரு காலத்தை உருவாக்குறாங்க. அப்பதான் ஓகே, ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு லெண்ட் காலம் அப்படிங்கறத நம்ம உருவாக்குவோம். அது யாருக்காக மிக சிறப்பாக உருவாக்கப்பட்டது? கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் மற்ற மதத்தில இருந்து நேட்டிவ் ரிலிஜனை பின்பற்றி இருந்திருப்பாங்க எங்க யூரோப்ல, அவர்களும் கிறிஸ்தவத்துக்குள்ள வராங்க. அப்ப வரும்பொழுது என்ன செய்யணும்? ஞானஸ்தானம் எடுக்கணும். ஞானஸ்தானம் சும்மா கொடுக்க முடியுமா அப்படின்னா இல்ல, அதற்காக தான் ஈஸ்டர் அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஈஸ்டர் பூசையில எதற்காக நம்ம மெழுத்திரியை பிடிச்சிட்டு வாரோம்? ஈஸ்டர் பூசையில நம்ம ஏன் நம்முடைய ஞானஸ்தானம் திருமுழுக்கு நேரத்துல நம்ம கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாத்தையும் புதுப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்குதா? ஈஸ்டர் டைம் என்ன நடக்கும்னு சொல்லிட்டு, சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அதனுடைய தீய செயல்களை விட்டு விடுகிறீர்களா? இயேசுவை நம்புகிறீர்களா? உங்களுக்காக அவர் இறந்து ரத்தம் சிந்தி சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்பதை நம்புகிறீர்களா அப்படின்னு சொல்லி ஃபாதர் ஒவ்வொரு கேள்வியா கேட்பாங்க இல்லையா? அது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிக்குது? 3ஆவது 4ஆவது நூற்றாண்டுகள் இருந்து ஆரம்பிக்குது.
அப்ப இதனுடைய தொடக்கத்துல என்ன இருந்திருக்கு? அந்த நாளில் குறிப்பாக ஈஸ்டர் அன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களாக மாற விரும்புகிறவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் பயிற்சியை எடுப்பார்கள். பயிற்சியை எடுத்து 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 கிறிஸ்துவை பற்றி முழுமையாக தெரிந்து ஈஸ்டர் அன்னைக்கு, பாஸ்கா அன்னைக்கு அவர்கள் கிறிஸ்தவத்துக்குள்ள வருவாங்க. அப்ப வருவதற்கு முன்பாக அவர்களுக்கு ஒரு தயாரிப்பு தேவை. அந்த தயாரிப்பு நாட்கள் தான் இந்த நோன்பு காலம். அப்ப தயாரிக்கும் பொழுது அவர்கள் நோன்பிலும் ஜெபத்திலும் இயேசுவை நான் முழுமையாக நம்புகிறேன், மனதார நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கிறிஸ்தவத்தை தழுவுகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விடயம் நம்முடைய வாழ்க்கையில. இன்னைக்கு நம்ம ஈஸ்டர் அப்படின்னு சும்மா புது ட்ரெஸ் போட்டு மெழுகு தூக்கிட்டு போய் அதை எதையும் பண்ணிட்டு ஜாலியா போயிட்டு வந்துருவோம். ஆனா வரலாறு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு முக்கியமான விடயங்கள் நம்முடைய கத்தோலிக்க தாய் திருவையில நடந்திருக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பு மக்களே, அப்ப இந்த வேளையில ஏற்கனவே கிறிஸ்தவத்துக்குள்ள வந்தவங்க நோன்பு இருந்தாங்களா அப்படின்னா இல்ல, புதிதாக கிறிஸ்தவுக்குள் வரவங்க மட்டும்தான் நோன்பு இருந்தாங்க. அப்ப இது அப்படியே கொஞ்ச காலமாக போய்கொண்டே இருக்கிறது. நான் சொல்றேன் இல்லையா, 3வது 4வது நூற்றாண்டுல இருந்து அப்படியே போய் 7வது நூற்றாண்டுல அப்பொழுது திருத்தந்தையாக இருந்த கிரிகோரி அவர்கள் சாம்பல் புதன் அப்படிங்கிறத உருவாக்குகிறார். அப்ப அந்த நாள்ல இருந்து ஈஸ்டர் வரைக்கும் 40 நாட்கள் நம்ம நோன்பு இருக்கலாம். கேட்டக்யூமென்ட்ஸ், புதிதாக கிறிஸ்தவர்களுக்குள்ள வரவங்க மட்டும் இல்ல, எல்லாரும் நோன்பு இருக்கலாம், எல்லாருமே ஈஸ்டருக்காக தயாரிக்கலாம் அப்படிங்கறத கொண்டு வராங்க. ஏன் அந்த புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா தொடக்கத்துல இருந்தே புதன் மற்றும் வெள்ளிக்கிழமையில மக்கள் நோன்பு இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அது அப்படியே திரும்பியும் நம்முடைய அந்த காலத்துக்குள்ள வருது. எல்லோருக்குமான நோன்பு அப்படிங்கறது உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்த காலத்துல எல்லாம் என்ன செய்வாங்க? முழுக்க முழுக்க நோன்பு. மாலை சூரியன் மறைந்த பிறகுதான் அவர்கள் ஏதாவது உண்பார்கள். அப்ப பசிக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரொட்டி, காய்ந்த ரொட்டி எடுத்துக்கலாம், தண்ணீர் குடித்துக் கொள்ளலாம், ஒரு சில மூலிகைகள் கீரைகளை சாப்பிட்டுக்கலாம். முடியாதவங்க, ஆனா நிறைய பேர் இதை அப்படியே தீவிரமாக கடைபிடித்திருக்கிறார்கள். இது அப்படியே மிடில் செஞ்சுரிஸ், நம்ம 13, 14, 15வது நூற்றாண்டுகள் வரை தொடர்ந்து இருக்கிறது. அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஒரு தளர்வு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தளர்வு? ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இஸ் த டே ஆஃப் த லார்ட்ஸ் ரெசரக்ஷன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்ப்பின் நாள் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தளர்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தளர்வான எங்க இல்ல, கிழக்கு திரு அவையில கிடையாது. நம்முடைய கத்தோலிக்க திரு அவை, உங்களுக்கு நான் ஏற்கனவே நிறைய இதை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய லாட்டின் ரைட், நம்ம ரோமன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லுவாங்க, கேத்தலிக் உள்ள ரோமன் கேத்தலிக் அப்படிங்கிறது இருக்குது. இதை தாண்டி நிறைய கத்தோலிக்க திருச்சபைகள்ல நிறைய சபைகள் இருக்குது. அதுக்குள்ள நம்ம இப்ப போக வேண்டாம், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பழைய வீடியோ பார்த்திருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த மேற்கு திரு அவையில, வெஸ்டர்ன் சர்ச்சஸ்ல மட்டும் என்ன செய்யறாங்க? இந்த தளர்வை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. 16வது நூற்றாண்டுகள் போல ஒரு சில தளர்வுகள் இன்னும் அதிகமாகின்றன. குறிப்பாக இறைச்சி, நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த இறைச்சி என்பது 16வது நூற்றாண்டுல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அனுமதிக்கப்படுகிறது. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, சின்ன வயதுல இந்த 40 நாளுமே எங்க வீட்டுலாம் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. நான் பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது. இப்ப அப்படி இல்லை, எல்லாருமே மாறிட்டோமே, அதான ரொம்ப மனதுக்கு கஷ்டமா இருக்குது. உங்க வீட்டுல எப்படின்னு யோசிங்க. ஒரு 25 வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய ஊர்கள்ல 40 நாள் கறி சுத்தமா இருக்காது இல்லையா? கறினா இறைச்சி சுத்தமா இருக்காது. ஏன்னா அந்த ஒரு நாள் மட்டும் நம்ம இருந்தோம் அப்படின்னா திரும்ப நம்ம டெம்டேஷன்ல விழுந்துரும், திரும்ப அந்த நோன்பை வந்து நம்ம கெடுத்துருவோம். அப்படிங்கிறதுனால அந்த நாட்களிலும் எங்க வீட்டுல கிடையாது. உங்க வீட்டுல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தான் சொல்லணும். குறிப்பா பெரியவர்கள் இதை குறித்து கண்டிப்பா உங்களுடைய கமெண்ட்ஸ்ல நீங்க எழுதணும், எப்படிலாம் நீங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லி. எங்களை போல ஆட்களுக்கு தெரிய வரும். குறிப்பா என்னை போல, என்னை விட சிறியவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்முடைய காணொலியை பார்ப்பார்கள். அவர்களுக்கு நீங்க எந்த மாதிரி எல்லாம் உங்களுடைய சிறு வயதுல நோன்பு இருந்தீங்க அப்படிங்கிறத கீழே தயவு செய்து எழுதுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் வாசிக்க ஆவலாக இருக்கின்றேன். அதன் பிறகு 1917 நம்முடைய முதல் திரு அவை சட்டம் என்பது எழுதப்படுகிறது. அதுல பல்வேறு விதமான தளர்வுகள், குறிப்பாக ஏஜ், ஏன்னா நிறைய நோயாளிகள், முதியவர்கள், கர்ப்பிணி பெண்கள், இப்படி நிறைய தளர்வுகளை அங்குமிங்குமாக நம்முடைய திரு அவை கொடுக்கின்றது. அது இன்னைக்கு நமக்கு தெரியும் எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் முதல் காணொலியிலே அதை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கிறேன். அப்ப முதல் முறையாக 1917 அந்த கேனன் லாவுல நமக்கு இந்த மாதிரியான தளர்வுகள் பலவற்றை கொடுக்கின்றார்கள். என்னதான் தளர்வுகள் இருந்தாலும் கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இந்த நோன்பை மிகச் சரியாக கடைபிடித்திருக்கிறார்கள். எப்பொழுது வர அப்படின்னா, என்ற நிறைய என்னுடைய மறை மாவட்டத்தை சார்ந்த ஒரு சில பெரியவர்கள் சொல்லுவாங்க, ஃபாதர், இந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் உண்மையிலேயே நம்முடைய மக்களை கெடுத்துட்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நல்லது நடந்திருக்கு, ஆனா இந்த மாதிரி விடயங்களை பார்க்கும் பொழுது ஐயோ என்னடா இப்படி பண்ணியிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி எனக்குள்ளேயும் ஒரு ஏக்கமா இருக்குது. என்ன அப்படின்னா, 1962 இருந்து 65 வரைக்கும் வாட்டிகன் கவுன்சில் செகண்ட் நடக்கிறது, 2ஆம் வத்திக்கான் சங்கம். வத்திக்கான் சங்கம் முடிந்து 1966 அப்பொழுது இருந்த திருத்தந்தை பால் தி 6 அவர் ஒரு புத்தகம், ஒரு டாக்குமெண்ட்டை வெளியிடுறாரு. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் இல்லையா, அது அங்கதான் ஆரம்பித்திருக்கிறது. 2 நாட்கள் மட்டும் இருந்தா போதும். புதன், அதாவது சாம்பல் புதன், அப்புறம் பெரிய வெள்ளி மட்டும். மற்ற நாட்கள்ல நீங்க இருக்கணும்னா இருக்கலாம். இந்த 2 நாளும் கண்டிப்பாக மேண்டேட்டரி, ஆப்ளிகேட்டரி, கட்டாயம் என்று திருவை நமக்கு சொல்லுது. அப்போ 1966 பிறகுதான் இந்த விடயங்கள் மாறி இருக்குது. நல்லா யோசித்து பார்த்தோம்னா, இந்த விடயங்கள் நம்ம ஊர்களை வந்து சேரதுக்கு இத்தனை ஆண்டுகள் ஆயிருக்குது அப்படின்னு
அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்ல நானும் குருமடத்துல இருக்கும்போதெல்லாம் தொடர்ந்து நோன்பு தான் இருந்தோம். அதன் பிறகு குறிப்பா அந்த ஒரு கடைசி ஒரு 10 வருடத்துக்குள்ள ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச். அது எதனால அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த அலைபேசி, இந்த வீடியோ, அது இதுன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து இன்னைக்கு மக்கள் வேகமா ஒரு சேஞ்சை நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க வேற ஏதாவது காரணம் இருக்கலாம் அப்படின்னு சொன்னா அதையும் கீழே கமெண்ட்ல எழுதுங்க, தெரிந்து கொள்வோம். எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு. ஏன்னா இது ஒரு வரலாற்றை நம்ம பின்னாடி திருப்பி பார்க்கும் பொழுது இந்த அளவிற்கு நம்முடைய நோன்பு என்பது இருந்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு அது இல்லை அப்படிங்கும்போது உண்மையிலேயே ஒரு வேதனை தான். ஒருவேளை நீங்க நிறைய பேர் நினைக்கலாம், இது என்னுடைய பார்வையாக நான் பார்க்கிறேன், நிறைய பேர் நினைக்கலாம், ஃபாதர் என்னதுக்கு ஃபாதர் வெளி அடையாளங்கள், நோன்பு இருக்கிறனால என்ன ஆக போகுது, நம்ம உண்மையிலேயே மனதார ஆண்டவரை நம்பும் பொழுது, மனதார ஆண்டவரை ஜெபிக்கும் பொழுது அது வந்து உண்மையிலேயே நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஓகே நீங்க சொல்றது சரி. ஆனா நோன்பு இருந்திருந்து அப்படின்னா அந்த 40 நாளும் கிறிஸ்தவர்களா நோன்பு இருப்பாங்கப்பா, ஜெபிப்பாங்கப்பா. அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சிம்பாலிக் கமிங் டுகெதர்ல நாங்க எல்லோரும் உலகம் முழுவதும் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாங்க நோன்பு இருந்து ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்காக நாங்க எங்களுடைய உடலை ஒருத்தி ஆண்டவரோடு இன்னும் ஐக்கியமாகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இதை அனுபவித்து பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஒரு சில ப்ரேயர் மீட்டிங்லாம் போறவங்க 3 நாள் ஃபாஸ்டிங்ல இன்னைக்கும் இருக்கிறாங்க, தண்ணி கூட குடிக்காம 3 நாள் தொடர்ந்து நான் இருந்திருக்கிறேன். அதனால நான் சொல்றேன், அந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவரை தேடுவது இன்னும் அதிகமாகும். நம்முடைய உடலை ஒருக்கும் பொழுது நம்ம உண்மையிலேயே ஆண்டவரிடம் இன்னும் கூடுதலாக ஐக்கியமாக முடியும். அனுபவத்துல இருந்து நான் சொல்றேன். அப்ப இது ஒரு விதமான ஒரு கிறிஸ்தவ ஒன்றிப்பின் அடையாளத்தை காண்பிக்கிறது. நான் மட்டும் நோன்பு இருக்கல, நாங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். எப்படி நினிவே மக்கள் இருந்தாங்களோ, இல்ல எப்படி வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தாரோ, எப்படி மோசே இருந்தாரோ, எப்படி தாவீது இருந்தாரோ, அதே போல நாங்க எல்லோரும் இன்னைக்கு நாங்க நோன்பு இருக்கிறோம். அந்த 40 நாள் ஒரு புனிதமான நாளா கண்டிப்பா இருந்திருக்கும். நம்ம வேணா சொல்லலாம் 40 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் குடிக்க தான் செய்யறான், சண்டை போட தான் செய்யறான், பெற்றோரை போட்டு மிதிக்க தான் செய்யறான் அப்படின்னு சொல்றோம். அட்லீஸ்ட் ஒரு 40 நாளாவது அவன் நல்லவனா இருந்திருப்பான்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள தோன்றுது. ஒருவேளை ஃபாதர் அதெல்லாம் வேஸ்ட் ஃபாதர், நம்ம மாறினாதான் சரி ஃபாதர் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிந்து கொள்ளலாம். ஆனா என்ன பொறுத்தவரையில நான் இன்னைக்கு நினைக்கிறேன், உண்மையிலேயே இந்த 40 நாள் ஃபாஸ்டிங் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு ஆன்மீக பொக்கிஷத்தை நம்ம இழந்து விட்டோமே அப்படின்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம திரும்ப இருக்கணும் அப்படின்னா உண்மையிலேயே கடினம் தான். ஆனா சின்ன வயதுல இருந்தே நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சாத்தியம் இருக்குது. எடுத்துக்காட்டா 2-3 அதாவது அந்த ஃபாஸ்டிங் அந்த டைம்ல கூட எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் என்னுடைய அண்ணன் பிள்ளைகள் கத்தார்ல இருக்கிறாங்க, ஓகேவா? அப்ப அந்த பிள்ளைங்களுக்கு இப்ப அந்த ஃபாஸ்டிங் என்னன்னு தெரிய வருது. குறிப்பா இந்த ஆண்டு நமக்கும் சரி இஸ்லாமிய சகோதரரும் சரி ஒரே நாள்ல நோன்பு ஆரம்பித்தது. அப்ப இவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போற அந்த பிள்ளைகளோட அவர்கள் மிங்கிள் ஆகும் பொழுது அங்க அந்த பிள்ளைகள் நாங்க நோன்பு அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகள் நோன்புனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதை விட அவங்ககிட்ட நான் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, 2 சின்ன பிள்ளைங்க தான், 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிற ஆட்கள் தான். என்ன மக்களே என்ன திடீர்னு நோன்புலாம் இருக்கிறீங்களா அப்பா சொல்லிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அடுத்து சொல்றாங்க, ஆமா எங்க கூட படிக்கிற 2 கேரளா ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கேரளாவில் இருக்கிற அந்த பய பக்தி, மேபி நான் நினைக்கிறேன் அவங்க மலபார் சர்ச்சா இருக்கலாம். அப்ப அவர்கள் நோன்பு இருக்கிறாங்க, அப்ப நாங்களும் நோன்பு இருக்கும்னு சொல்லி சின்ன பிள்ளைங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நோன்பு இருக்கிறாங்க. முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு எதுவுமே இல்லை, உண்மையிலே இல்லை. இதை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்க ஆரம்பிச்சா நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கும் தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. நான் ஒன்னு யோசித்து வச்சிருக்கேன், ஒருவேளை ரோமையில இருந்து ஊருக்கு வந்து ஒரு பங்கு எடுக்கும்போது அந்த பங்கை மட்டுமாவது இந்த நோன்பை நம்ம ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டும். 40 நாளும் நம்முடைய முன்னோர்கள் எப்படி இருந்தார்களோ, தொடக்க கால கிறிஸ்தவர்கள் எப்படி இருந்தார்களோ அதே போல நம்ம தொடர்ந்து முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். தெரியல, கடவுளுடைய விருப்பம், எதுவா இருந்தாலும் அது நடக்கட்டும். அகன்பு மக்களே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கு கூட நீங்க இதை ஆரம்பிக்கலாம். முடிந்த அளவுக்கு உங்களுடைய உணவை ஒருக்கும் பொழுது கண்டிப்பா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஏன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அதை இருந்துதான் மிகப்பெரிய வலிமையை பெற்றார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனால் கண்டிப்பா கடவுள் நம்மை வலிமைப்படுத்துவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்திக்கலாம் மீண்டும் இன்னொரு காணொலியில். அதுவரை இணைந்திருப்போம், விழித்திருப்போம், ஜெபித்திருப்போம். God bless you.